मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। அண்ணா, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லுங்க. நாங்க கிட்டியோட ப்ரோகிராம் பார்க்க போறோம். என்னது? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஆகும், ஆனா ஆகாதுப்பா. ஆனா முடியும் இல்ல முடியாம போகலாம். நான் மேல போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நம்ம சொல்றதுக்கு எதுவுமே அவருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். என்ன அண்ணே, இத முடிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஆடா முடிஞ்சிருச்சுப்பா. அப்படியா? ஓகே பன்னி, இப்ப முடிஞ்சிருமா? இது வரைக்கும் லைட்டே வரல. வந்துரும். அவர்தான் சொல்லிட்டார்ல, இப்ப வந்துருமா? நீயும் ஹனியும் ஒண்ணுதான். டெலிபோன் கம்பத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறவரு எப்படா கரண்ட கட் பண்ணுவாரு? முடிஞ்சிருச்சு. இனிமே நம்பரை டயல் பண்ணி பாருங்க. அப்போ நீங்க கரண்ட சரி பண்ணலையா? நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? நான் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சில இருந்து வரேன். அதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க தான் சரி பண்ணுவாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கால் பண்ணுங்க. எந்த பிரயோஜனமும் இல்ல. சார் கூட கால் பண்ணி பார்த்தாரு. ஒரே பிரச்சனையா இருக்கும். நைட் முழுக்க கரண்ட் வராது. அப்ப உன்னோட ப்ரோகிராம நாங்க எப்படி பாக்குறது கிட்டி? நாம தோத்தாராம் வீட்ல போய் பார்க்கலாம். இந்த சிட்டி முழுக்க கரண்ட் இல்லையா? நான் மட்டும் எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்திருந்தா சொந்தமா கரண்ட உருவாக்கி இருப்பேன். வாவ், செம்ம ஐடியா கொடுத்த. நான் ஐடியா கொடுத்தனா, ஆனா அது எனக்கு தெரியாம இருக்கு பாரு. நம்ம சொந்தமா கரண்ட உருவாக்கி டிவி பாப்போம். உன் மூளை மொத்தத்துல குழம்பி போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? இல்ல, கிட்டியோட ஆசையை நிறைவேற்றி ஆகணும். நம்ம விண்மில் பண்ணி அதுல கரண்ட உருவாக்குவோம். அதோட நம்ம கிட்டியோட சேர்ந்து ப்ரோகிராமும் பார்க்கலாம். நான் என்னெல்லாம் பொருள் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க சீக்கிரமா கொண்டு வரணும். நம்ம கிட்ட இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. நம்ம கண்டிப்பா கரண்ட கொண்டு வருவோம். நமக்கு ஒரு சைக்கிளோட வீல் வேணும். அதோட ஒரு சின்ன மோட்டர் வேணும். அதுக்கப்புறம் பேட்டரி. அவ்வளவுதான். மோட்டரை நான் கொண்டு வரேன். மத்த பொருள் எல்லாம் நீங்க கொண்டு வாங்க, சரியா? நான் தோத்தாராம் கிட்ட இருந்து பேட்டரி வாங்கிட்டு வரேன். நான் போய் சைக்கிளோட வீல் எடுத்துட்டு வரேன். லெட்ஸ் கோ. யாராவது என்ன காப்பாத்துக்க. ஊஞ்சல் விளையாடுறதுக்கு நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன டயர்ல இருந்து காப்பாத்துங்க. நீ எப்படி இந்த டயர்ல வந்து மாட்டிக்கிட்ட? இந்த பேங்க்காரங்க வேற நேரம் கட்ட நேரத்துல கால் பண்றானுங்க. நீ எங்க போற? நில்லு. ஐயா, எனக்கு அந்த சைக்கிளோட வீல் வேணுங்க ஐயா. வெறும் வீலா? மத்த பொருள் இல்லாம எப்படி சைக்கிள் ஓட்டுவ? எனக்கு மொத்த சைக்கிளும் தேவையே இல்ல. நீ என்ன சர்க்கஸ்காரனா? ஒரு வீல் மட்டும் போதுமா? இல்ல இல்ல, நாங்க விண்மில் பண்ண போறோம். அப்படியா? என்ன மில் பாத்து? துணி மில்லா, ஆள் மில்லா? ஆமா, சைக்கிளோட வீல வச்சு என்ன மில் பண்ண போற? அண்ணா, கேள்வி மேல கேள்வி கேட்காதீங்க. ஒரு வீலை கொடுங்க, நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துறேன். சரி, ஓகே. அது வரைக்கும் அந்த வீலை நீ எடுத்துட்டு போலாம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எதுக்காக வீலை கேட்டான்? ஒரு வீலை வச்சு என்ன பண்ண போறேன்? முழுசா மூளை கிளம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். கடையில் இருக்கிற பொருள் எல்லாம் என் கடையில வந்து விழுந்துகிட்டு இருக்குது. கடை நடத்துறதா இருந்தா ஒழுங்கா நடத்து, புரியுதா?
யோ சட்டி எடுத்துட்டு போய் நீ ஏன் உள்ள வைக்க மாட்டேங்கிற? ரொம்ப பேசுறான்னு வச்சுக்கோ, உன்னை உருட்டி லட்டாக்கி ஷோகேஸ்ல வச்சிருவோம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி உன்னை நல்லா அயன் பண்ணி ஆங்கர்ல தொங்க விட்டுடுவேன். அட சண்டை போடாதீங்க, இதை நானே எடுத்துக்கிறேன். நீங்க பிளாஸ்டிக் ஷீட் வைங்க, கடை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அண்ணாத்த எனக்கு பேட்டரி வேணும். ஆ, ஆ, ஆ. அண்ணாத்த இத வச்சு உன் மூளைக்கு கொஞ்சம் சார்ஜ போடு. என்னாச்சு? எனக்கு இந்த காரோட பேட்டரி வேணும். அத முதல்ல அப்படி சொல்லலாம்ல. இரு வர. தேங்க்யூ. நாளைக்கு இதை நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஓகே பாய். நானே இவ்வளவு சூடா இருக்க, திரும்பவும் என்னைய சூடுபடுத்துறேன். ஃபேன் இல்லாம காத்து வராது, கரண்ட் இல்லாம ஃபேனும் சுத்தாது. புரியுதா? இந்த சூடுல என் மூளை மோட்டர் ஜாம் ஆயிடுச்சு. டாக்டர் பாலு, எங்களுக்கு உங்க மோட்டார் வேணும். அது இப்போ ஜாம் ஆயிருக்கு. அப்புறம் எப்படி உங்களுக்கு மோட்டார்ல தண்ணி வரும்னு சொல்லுங்க. அதுக்கு என்னோட மோட்டார் இல்ல, இந்த மோட்டார் தான் தேவைப்படும். அப்போ இந்த மோட்டார் தான் வேணும். எங்களுக்கு விண்மில் பண்ணணும். இந்த மோட்டரை வச்சு என்னால எதுவும் பண்ண முடியாது. உங்களால இந்த மோட்டரை வச்சு எதுவும் பண்ண முடியாது. யாரால எதுவும் பண்ண முடியாத மோட்டரை இப்ப நீ எதுக்காக கேக்குறேன்னு சொல்லு. அது பன்னிக்கு தான் தெரியும். மோட்டரை கொடுங்க, நாளை காலையில கொண்டு வந்து கொடுத்துடுறேன். நீங்க இதை முடிங்க. அவன் எப்படி பண்றான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். நில்றா நீ. ஏன் இவ்ளோ டைம் எடுத்துக்கிட்ட? கிட்டியோட ப்ரோகிராம் ஆரம்பிக்க இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. வாங்க சீக்கிரமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஜோர்தார், நீ இந்த பிளேட்டை 4 பிளேடு மாதிரி கட் பண்ணு. அனி, நந்து, நீங்க சீக்கிரமா இது எல்லாத்தையும் கட்டி வைங்க. பப்பட், நீ எனக்கு இத மோட்டரோட செட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. அடடா, ஆணி அடிக்க ஓட்ட போட மறந்துட்டேனே. அட்ராசக்கா நான் இருக்கும்போது எதுக்காக கவலைப்படுற? பன்னி, நாங்க இத கட்டி முடிச்சிட்டோம். அத நிறுத்தி பேலன்ஸ் பாரு. விட்டுடு, நாம இது பேலன்ஸா இருக்கான்னு பாப்போம். டாக்கிங்களா, ஏ ஷேப்ல பண்ணுங்க. ஏ ஷேப்ல ஒரு டவர் மாதிரி பண்ணுங்க. அது சரி, என்கிட்டயே நீ சீனை போடுறியா? அடே, நான் ஒண்ணும் ஆணி இல்லடா, சுத்தியல வச்சு இப்படி அடிக்கிறதுக்கு. என்ன புரிஞ்சுதா? சாரி பப்பட், இந்த 2 டாங்கிங்களால தான் இப்படி ஆயிடுச்சு. கழுதை சொல்லாத பண்ணி, நான் டியூப் லைட் கழுதை இல்ல. டாங்கி நான் தான் பண்ணி. எனக்கு என்னமோ நீ விழுந்ததுக்கு அப்புறம் உன்னோட ஞாபகம் எல்லாம் போயிடுச்சுன்னு தோணுது. அட சைலண்டா இருக்கீங்களா? வேலையில கவனம் செலுத்துங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதோ நீ சொன்ன மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பனி முடிஞ்சிருச்சு. ஆனா லைட் எரியலையே. அதுக்கு நம்ம வீட்ல கனெக்ஷன் கொடுக்கணும் கிட்டி. ப்ளீஸ் ப்ளீஸ் லைட் ப்ளீஸ், சீக்கிரமா ஆன் ஆயிடு.
பனி 2 நிமிஷம் இரு. இதோ முடிஞ்சிருச்சு. நான் பிளக்ல கனெக்ட் பண்ணிடுறேன். இங்க வாங்க, எல்லாரும் கவனமா பாருங்க, எல்லாரும் சந்தோஷமா பாருங்க. உங்க ஆசை என்னன்னு எங்களுக்கு நல்லா புரியுது. இப்போ நாங்க ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நாம ரொம்ப பிரபலமான நடிகையான மிஸ் கிட்டிய பேட்டி எடுக்க போறோம். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.